உண்மையானதாக இருக்கிற நிலைமையிலே இந்த குரான் ஷெரீஃப்னு விளங்குதுப்பா. அல் அமீரு லிமா வராஹு விளங்குதுப்பா. வகுவைன்றது லமீரு லிமா வராகுவதற்கு பின்னால் உள்ளதை எடுக்கும். ஒரு முராதிபி அதை கொண்டு நோக்கல் குரானும் என்னவா இருக்குங்க, குரான் ஷெரீஃபாக இருக்கும். அப்போ குரானுமோ அல்ல அக்கு உண்மையானதாக இருக்கின்ற நிலைமையிலே முசத்திகல் லிமாம் ஆகும் அவருடன் உண்டான தௌராத்தை மெய்ப்பிக்கக்கூடியதாக இருக்கின்ற நிலைமையிலே விளங்குது தம்பி. எங்களின் பக்கம் அருளப்பட்டதை நம்புவோம் என்கிறார்கள். அதை தவிர உண்டானதை எவ்வளமோ நிராகரிக்கின்ற நிலைமையிலே நான் சொல்கிறது. முசத்திகல் இமாம் ஆகும் அந்த குரான் அவருடன் உண்டான உடனே மெய்ப்பிக்கின்ற நிலைமையிலே இந்த முசத்திகன் என்பது ஆளுன் மக்கியதத்துன் என்னவா இருக்கும், ஆலம் மக்கியதாவாக இருக்கும். எத்த லம்மனு அது பொதிந்திருக்கிறது. ரத்த மக்காலியும் அவனுடைய பேச்சை மறுப்பதே அது பொதிந்திருக்கிறது. எங்களின் பக்கம் அருளப்பட்டதை நம்புகிறோங்கிறானுல்ல, அதை இது பொய்ப்பிக்கிறது. இல்லை உங்களின் பக்கம் அருளப்பட்ட தௌராத்தை நம்பினா யார் நம்பியோ குரானை நம்புவீங்க, இஞ்சியில் நம்புவீங்க, எல்லாத்தையும் நம்புவீங்க. ஏன்னா இஞ்சிலை பற்றியும் குரான் ஷெரீஃபை பற்றி எது பேசியிருக்குதே. சத்திகல் இமாமாகும் சத்திகல் இமாமாகும் என்பது ஆளுன் மக்கிதத்துன் என்னவா இருக்குங்க, ஆலம் அக்கிதாவாக இருக்கும். எத்த லம்மனு இது பொதிந்திருக்கிறது. ரத்த மக்காலியும் அவருடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவிப்பதை பொதிந்திருக்கிறது. அவருடன் உண்டான ஒன்றை மெய்ப்பிக்கின்ற நிலைமையிலே தௌராத்தை தவிர உண்டானதை நிராகரிக்கின்ற நிலையிலே எங்களின் பக்கம் வரப்பட்ட தௌராத்தை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா, அதை இது மறுக்குது. ஏண்டா நீ தௌராத்தை ஈமான் கொண்டீன்னா குரான் ஷெரீஃபை ஈமான் கொள்ளணும்டா. ஏன்னா குரானை தௌராத்தை மெய்ப்பிக்க தானே செய்யுது. அப்போ குரானை பற்றி அது பேசி தானே இருக்குது. இறுதி நபி வருவாங்க, அவங்களுக்கு ஈமான் கொள்ள வேண்டும், அவனுக்கு அருளப்படக்கூடிய வேதத்தை நம்ப வேண்டும் என்று தானே செய்யுது. அப்போ எப்போ நீ இந்த குரானை நம்பலையோ, மற்ற வேதங்களை நம்பலையோ, நீ தௌராத்தையே என்ன செய்யலை, நீ நம்பலைன்னு தான் அர்த்தம். அப்போ அவங்களுடைய பேச்சை ரத்து செய்வதை புரிந்திருக்கின்ற தைக்கிரி செய்கின்ற ஆளாக இருக்கும். ஏனால் அன்னகும் லம்மா கபரு அவர்கள் நிராகரித்து விட்ட போது இமாயு ஆஃபிக்கு தௌராத்தை தௌராத்துக்கு நேர்படக்கூடியதை அவர்கள் நிராகரிக்கும் போது பக்கத்து கஃபரு பிகா தௌராத்தை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். விளங்குதா? சரிடா, தௌராத்தை நம்புகிறோன்னு சொல்கிறீங்கள, நபிமார்களை ஏண்டா கொள்றீங்க? அதில் நபிமார்களை கொல்லக்கூடாது, நபிமார்களை தக்குதிப்பு செய்யக்கூடாதுன்னு வருது. தௌராத்தில் நபிமார்களாம் கொல்லுங்கன்னா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமை தவிர எல்லா நபிமார்களையும் விட்டுங்கடா, மூசா அலைஹிஸ்ஸலாமை தவிர மற்ற நபிமார்களை எல்லாம் தக்குதிப்பு செய்யுங்கடான்னு வருது. அப்போ ஏன்னா நபிமார்களை கொலை செய்கிறீங்க? ஏன் கொலை செஞ்சீங்க? ஆனால் ஏன் கொலை செய்கிறீங்கிறான். இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறான். ஏன்னா மூதாதிரிகள் கொலை செஞ்சதை இவனுக்கு நிலாப்படுறான். நிலாப்படுறது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பு கிடைச்சா கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறான். இவன் ஒயிட்டம் இதெல்லாம் அது இவங்களோட பார்த்தே என்ன செய்யறான், பேசுகிறான். விளங்குதப்பா. அப்போ குல் நபியை கேளுங்க, சரிடா தௌராத்தை நம்புறேங்கிறீங்களடா, ஃபலிம தக்துலூன அம்பியா அல்லாவுடைய நபிமார்களை ஏன் கொல்லுகிறீர்கள்? மின் கபுலு இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களை ஏன் கொல்லுகிறீர்கள்? இன் குந்து மூமினீன் நீங்கள் மூமின்களாக இருந்தால், நீங்கள் தௌராத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால், என் குந்து மூமினு நபி தௌராத்தின்னு போட்டிருக்கா. நீங்கள் தௌராத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ஏண்டா நபிமார்களை நீங்கள் கொள்றீங்க? நபிமார்களை ஏண்டா தக்தீப் செய்கிறீங்கன்னு கேளுங்க. ஃபிலிம தக்துலூன அம்பியா மின் கபுலு இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களை ஏன் நீங்கள் கொண்டீர்கள்? என் குந்தும் சாதிக்கேன் நீங்கள் தௌராத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ஏன் நபிமார்களை கொல்லுகிறீர்கள்? இது ஏத்திராவது அலையும் அவர்கள் மீது ஆட்சேபிப்பதாக இருக்கும். கத்திரியும் அம்பியா நபிமார்களை கொன்றதை கொண்டு அவர்கள் மீது ஆட்சேபிப்பதாக இருக்கும். இத்தியாயில் ஈமானி தௌராத்தை கொண்டு ஈமான் கொள்வதை அவர்கள் வாதிடுவதுனே. இத்தியாயில் ஈமானி தௌராத்தை கொண்டு ஈமான் கொள்வதை வாதிடுவதுடனே நபிமார்களை கொன்றதை கொண்டு அவர்கள் மீது என்ன செய்வதாக இருக்கும், ஆட்சேபிப்பதாக இருக்கும். தௌராத்தை நம்பினங்கிறீங்கல்ல, தௌராத்து வேதம் லாயு சவ்யகு நபிமார்களை கொலை செய்வதை ஜாயிஸாக்கவில்லையே. லாயு சவ்யகு என்றால் லாயு ஜவ்விசுகு நபிமார்களை கொல்லக்கூடியதான்னு வந்திருக்குது. நபிமார்களை தக்குதிப்பு செய்யக்கூடாது, பொய்ப்பிக்கக்கூடாது, மெய்ப்பிக்க வேண்டும் என்று தானே வந்திருக்கிறது. அவங்க நபிமார்களை நீங்கள் தௌராத்தை நம்பினீங்கன்னா ஏன்டா நீங்கள் நபிமார்களை கொன்னீங்கன்னு கேளுங்க. சரி, இப்போ இந்த சேட்டை பண்ணுறது கொலை செஞ்சு தக்தீப் மூதாதியர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு காலத்தில் உள்ள யூதர்களை பார்த்து ஏன் நீங்கள் கொன்னீங்கன்னு நினைச்சான் அல்லா கேட்குறேன். அதான் இன்னமா அசினதகு இலையும் நபி ஸல்லல்லாஹு காலத்தில் உள்ள யூதர்களின் பக்கம் இந்த கொலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்திருப்பதெல்லாம் அன்னகு கொலை செய்தது என்பது ஃபேரு ஆபாயியும் அவனுடைய மூதாதியருடைய செயலாக இருக்கும்.
என்ற காரணத்தினால் இவர்களின் பக்கம் இந்த கொலையை இணைத்திருப்பதெல்லாம் இன்னகும் இந்த நபிசல்லாமுடைய காலத்தில் உள்ள யூதர்கள் ரதூபிகி ராதூனபிகி அந்த கொலை செய்தது என்ன செய்யறாங்க, பொருந்தி கொள்கிறார்கள்ங்கிறதுனாலயா இருக்கும். அது மட்டுமல்ல, பொருந்துறாங்கிறது மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைச்சா நபிசல்லாம போட்டுருவானுவோம். ஆசிமூன் அலைஹி அந்த கொலை செய்வதன் மீது உறுதி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நபிமார்களை கொலை செய்வதுமே என்ன செய்யறாங்க. அதனால தான் சீர் வச்சான், அந்த விஷயத்தை என்ன செஞ்சான், அந்த பொம்பளை குழந்தை கொடுத்துச்சுல, கொள்றதுக்கு ரெடியாகவும் இருக்கிறான். ஆசிமூன அலை கொலையின் மீது உறுதி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்பா விளங்குதப்பா? சரி, அப்போ கேளுங்கிறான், நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க. தௌராத்தை நம்புறேன்னு சொல்றீங்களே, நபிமார்களை ஏண்டா கொண்டீங்க கேளுங்க. ஏன் கொல்லுகிறீர்கள் என்று கேளுங்க. மூதார்கள் கொண்டாலும் நபிசல்லாமுடைய காலத்தில் உள்ளவரை பார்த்து ஏன்டா கொள்றீங்க, கொள்றதுக்கு ரெடியாக இருக்கான், கொள்றதுக்கு நபிசல்லாம கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறான். மூதாதிகள் செஞ்சதெல்லாம் கரெக்டுங்க இல்லை, விளங்குதுரா? அதாவது தப்புனாவும் சொல்லணும், இல்லை தப்பு நடக்கிறத பார்த்து என்ன செய்யணும், கொஞ்சம் முகம் சுளிக்கணும், அப்படிதானே? ஒரு ஊரில் மக்கள்லாம் தப்பு செஞ்சாங்களாம், அவங்கள ஃபுல்லாக அல்லாஹ் சுப்ஹானஹு அழிக்க சொல்லிட்டான், அவங்கள ஃபுல்லாக அழிக்க சொன்னான். அப்போ ஜிப்ரீல் கேட்டாங்களாம், ஏன் அல்லாஹ் அந்த ஊர் மக்களை ஃபுல்லாக அழிக்க சொல்லி, அதில் உனக்கு ஒரு அவுலியா ஒருத்தர் இருக்காரு, ஒரு வலியுள்ள என்ன செய்கிறாரு இருக்கிறாரு, அவரு உனக்கு ஒரு கஞ்சி விட்டு நேரம் கூட மாறு செய்யலையே, அவரையும் சேர்த்து அழிக்கணும், அழி, அவரையும் சேர்த்து அழி. ஏன் விழுந்துருக்கண்ண, அவரு என்ன செய்யல, அந்த தப்பு நடக்கிறத கண்டு முகம் சுளிக்கலை, விழுங்குது லம்மியத்தமாக அருவிய சாத்தன் கத்து, கொஞ்ச நேரம் கூட என்ன செய்யலை, அவரு முகம் சுளிக்கலை. இப்படிலாம் செய்கிறானுங்களே, பாவம் செய்கிறானுங்களே கண்டு வருத்தமாவது படணும், இல்லை வருத்தப்படலை, அவரையும் சேர்த்து அழிச்சிரு. அப்போ எங்கள் மூதாதிலாம் அப்படி செஞ்சிட்டாங்களே, அபிமானில் கொண்டுட்டாங்களே, வருத்தப்படணும், இல்லை கொண்டது கரெக்டு தான், எங்கள் மூதாதிகள் தான் இருக்கான், எங்களுக்கு வாய்ப்படுச்சு அது மாதிரி நாங்களும் கொல்லுவோங்க. விளங்குதப்பா? அப்போ ஏன் இவங்களை பார்த்து டைரெக்டாக கேட்குறான், இவங்க அது மூதாதிகள் தானே செஞ்சாங்கன்னா, இன்னும் இவர்கள் ராது நபிகி அவங்க மூதாதிகள் செய்த கொலையை பொருந்தி கொள்கிறார்கள். ஆசிமூன் அலி அந்த கொலை செய்வது மீது உறுதியோடும் இருக்கிறார்கள். சரிங்க, அடுத்து இப்போ கர நாஃபியுன் வஹதஹு நாஃபிமா மட்டும் அம்பியா அல்லாஹ் என்பதை மஹமூஸாக ஓதுகிறார்கள். ஃபி குல்லில் குரான் ஓதுவதிலையும். இல்லை நபி எங்கிறது இருக்க, அது நபிலிருந்து வந்ததுங்கிறாங்க. நபினாலே செய்தி சொல்லக்கூடியவர் தானே, நபினாலே என்ன அர்த்தம், செய்தி நபிலிருந்து வந்துச்சுங்கிறாங்க. மற்றவங்களாம் நாபி மாவட்டம் அம்பையிலிருந்து வந்துச்சுங்கிறாங்க. மஹமூஸ் மொத்தம் 3 இருக்கு, எழுதிக்கங்க, இதெல்லாம் முக்கிய குறிப்பு. மஹமூஸ் மொத்தம் 3. மஹமூஸ்னா ஹம்சான்னு அர்த்தம். மஹமூஸே ஃபாயி, மஹமூஸே ஐனி, மஹமூஸே லாமின்னு இருக்கு. ஆமாம், அதான் எழுதி வச்சுக்கணும்பா. மஹமூஸே ஃபாயி, ஃபாக்கலிமா ஹம்சாவா இருக்கும். அகதை என்பதை போல, அக்கலை என்பதை போல. இப்பா மஹமூஸே ஃபாயிக்கு உதாரணம் அகத அக்கல, இது மஹமூஸே ஃபாயி ஃபாக்கலிமா ஹம்சாவா இருக்கு. ரெண்டாவது மஹமூஸே ஐனி, ஐன் கலிமா மஹமூஸா இருக்கும், ஹம்சாவா இருக்கும். சஅல ஜஅர, சஅல ஜஅர, ஐன் கலிமா ஹம்சாவா இருக்கு பாரு, ஜஅர. என்னப்பா? சஅல ஜஅர, ஜஅர. மூணாவது மஹமூஸே லாமி, லாம் கலிமா என்ன இருக்கும், ஹம்சாவா இருக்கும். கரஅ லஜஅ, கரஅ லஜஅ. அப்போ அம்பவிலிருந்து வந்துச்சுங்கிறாங்க. நாபிமா மட்டும் இருக்கு, நபிங்கிறது நபிங்கிறது எங்கிருந்து வந்துச்சு, நபவிலிருந்து வந்துச்சுங்கிறாங்க. மற்றவங்களாம் அம்பையிலிருந்து செய்தி சொல்லக்கூடியவர். ரைட்டப்பா? அம்பையிலிருந்து வந்துச்சு நபிங்கிறது. யார் சொல்றா? எங்கெல்லாம் நபின்னு வருதோ அது ஃபுல்லா மஹமூஸு. நபனா என்ன இருக்கே,
விளங்குச்சான்னு கேட்டேன். நப நபங்கும் போது ஐன் களிமா என்ன இருக்குது மாமூசு நபனா நப எங்க இருக்கே இது எங்கடா மாமூசா படிக்கிறாங்க. வழங்குது 50லேருந்து வந்துச்சுங்கிறாங்க. ரைட்டுப்பா. வழங்குது ஜாக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தார்கள். இல் பையினாத்தி தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வழங்குது ஜாக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தார்கள். இல் பையினாத்தி தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். ஏனி அல் ஆயாத்து 9 அச்சாட்சிகளை கொண்டு வந்தார்கள். இது குரான் ஆயத்து இங்கே உள்ளது கிடையாதுப்பா. குரான் ஆயத்து தான் வேறு இடத்துல உள்ளது. ஏப்பா ஏனி அல் ஆயாத்து திசல் மதுக்குரத்தை கௌலி தாலா வலகது ஆத்தினா மூசா திசா ஆயாத்தின் பையனாத்தின் சும்மா அந்த கோட்டை மட்டும் அடிக்கணும். வலகது ஆத்தினா மூசா திசா ஆயாத்தின் பையனாத்தின் சும்ம தகத்துமில் இஜில மிம்பாதிகி அப்படி தானேப்பா. அது வரைய உள்ளது வேற உள்ள இடத்துல உள்ளது. என்னப்பா அதான் வேற இடத்துல உள்ளது. இதோட சேர்ந்தது இது எதில் உள்ளது? இங்கே தான் சேர்க்கணுமா? பையினாத்து வரையா அது வேறு இடத்துல உள்ளது. உலகது ஆத்தினா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் தந்தோம் திசா ஆயாத்தின் பையினாத்தின் இருக்குல்ல, அந்த அல்லாவுடைய வார்த்தையிலே அல்லாவுடைய சொல்லிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 9 அத்தாட்சிகளை அல்லாஹ் நாடுகிறான். விளங்குதுப்பா. அதை கொண்டுக்கிட்டு வந்தாங்க. 9 அத்தாட்சினா என்னதுப்பா? இல்லை 9 அத்தாட்சி எது? எழுதிக்கோ. எழுதுங்களா 9 அத்தாட்சியை. 14ஆம் நம்பரில் இருக்கு பாரு. தூஃபான் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் வெள்ளமாக தண்ணியாக இருக்கும், உட்கார முடியாது. ஒரு ஜராத், 2வது என்னது? வெட்டுக்கிளி. 3வது கம்முலு, 3வது என்னது? கம்முலு பேனு. 4வது லஃபாதி தவளைகள், 4 தானே? தமு. 5வது ரத்தம். எங்கே பார்த்தாலும் என்னதுக்கு டம்ளரில் தண்ணி எடுப்பான், வாய்க்கிட்ட கொண்டு போது என்னவாயிரும்? அது ரத்தமாக மாறிடும். மாடு எத்தனை சொல்லியிருக்கேன்? 6வது அசா. 6வது என்னது? அசா. 6வது அசாவா. 7வது எதுல் பையலா, கையை அக்குள்ள வச்சு எடுத்தாங்கன்னு என்ன செய்யும்? வெள்ளையா இருக்கும். ஆமாம். எத்தனாச்சு? 7. 8வது ஃபலக்குல் பஹர், கடலை பிளந்தது. பகிரங்கமாக கடல் பிளந்துச்சு, அதை கண்கூடா பார்த்தான். ஃபலக்குல் பஹர், கடலை பிளந்தது. அடுத்து நத்துக்கு தூர் சீனா மலையை பேத்தெடுத்தது. ஏடா தூர் சீனா மலையை பேத்தெடுத்து இப்படி தான் மேலே வச்சு காமிச்சாங்கல்ல, இதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் வேறு இடங்கள்ல எப்படி போட்டிருக்காங்க? விளங்குதப்பா. நத்தக்குள் ஜபலு நத்தக்குள் ஜபலுன்னு ஒன்று சொல்கிறாங்க. விளங்குதா? இன்னொன்று கல்லிருந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடிச்சில்ல, விளங்குதா? ஃபுஜூருல் மா மீன் அஜரில் என்ன இருக்குது? சகீரி. எழுதுறாத எப்படி? ஃபுஜூருல் மா, தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது, ஓடினது. ஃபுஜூருல் மா மினல் அஜரி சகீரி. சின்ன கல்லிலிருந்து என்ன செஞ்சே? கல் பெருக்கெடுத்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதுன்னு சொல்கிறாங்க. தூர்சீனா மலை அல்லது கல்லிலிருந்து தண்ணி வந்தது. விளங்குச்சப்பா. இதுதான் அந்த 9 அத்தாட்சி. அதுவும் அற்புதம் தான். விளக்குதுப்பா. இதில் 9 வந்துருச்சா? 9 அத்தாட்சிகள். அப்போ சொல்லுங்க. உலகது ஜாக்கும் மூசாபில் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை ஏனியல் ஆயாத்து திசா அல் மதுக்குரத்தை கௌலி தாலா உலகது ஆத்தினா மூசா திசா ஆயாத்தின் பையினாத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிலே கூறப்படக்கூடிய 9 அத்தாட்சிகளை கொண்டுகிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க.
அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் சும்மத்து ஹத்துல் இஜில காளை மாட்டை கடவுளாக ஆக்கிவிட்டீர்கள். சும்மத்து ஹத்துல் இஜில இலாகன் காளை மாட்டை கடவுளாக ஆக்கிவிட்டீர்கள். இம்பாதிகி பாத மஜி மூசா இல் பையினாத் தெளிவான அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்ததுக்கு பிறகும் கூட காளை மாட்டை நீங்கள் கடவுளாக எடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். அல்லது அவர் ஹாபிகளா தூர் சீனாமலைக்கு அவர்கள் தவ்ராத் வேதத்தை வாங்குவதற்கு சென்றதற்கு பிறகு காளை மாட்டை கடவுளாக்கிட்டீங்க. இப்போ தான் கடலில் இருந்து காப்பாற்றி ஃபிரோன் கொடுத்தீங்களா அழித்து அந்த சைடில் கொண்டு விட்டுருக்காங்க. விட்ட உடனே எல்லாம் கூப்பிட்டான், வாங்க தவ்ராத் வேதத்தை தாரேன் வாங்கன்னு. அங்கே போய் 40 நாள் நோம்பு இருந்து என்ன செஞ்சாங்க, தவ்ராத் வேதத்தை வாங்கிட்டு அவங்க வரங்காட்டியும் தூர் சீனாமலைக்கு போத்தான் செஞ்சாங்க. இங்கே சேட்டை பண்ணிட்டானோ அந்த சாமியை கெடுத்து குடிச்சவராக்கிட்டான். இல்லை விளங்குதுரா? அப்போ இங்கே 2 அர்த்தம் வைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்த பிறகும் கூட காளை மாட்டை நீங்கள் கடவுளாக்குனீங்க என்ன அர்த்தம் வைக்கலாம். அல்லது தஹாபிகிலா தூர் சீனாமலைக்கு அவர்கள் போனதற்கு பிறகு விளங்குது தம்பி, நீங்கள் காளை மாட்டை கடவுளாக்கிட்டீர்கள். வன்தும் லாலிமோன் நீங்களுமோ அநியாயக்காரர்களாக இருக்கின்ற நிலைமையில் காளை மாட்டை கடவுளாக்கிட்டீங்க. அதுதானே பதவு செய்ய கைதி மாதுதானே சொல்லுமே. விளக்குதா? இபாதத்தை அல்லாவுக்கு வைக்கணும், காளை மாட்டுக்கு போய் வச்சுட்டான். அதுதான் நொல்மு. எடுத்துன பார்த்து வைக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? மானா இத்தகத்துமில் இஜில காளை மாட்டை நீங்கள் கடவுளாக ஆக்கிவிட்டீர்கள். நீங்களுமோ லாலி மீனை பதத்தி அந்த காளை மாட்டை வழங்குவதை கொண்டு அநியாயக்காரர்களாக இருக்கின்ற நிலைமையிலே விளங்குது தம்பி, காளை மாட்டை கடவுளாக எடுத்து விட்டீர்கள். அவுபில் இஹ்லாலி பி ஆயாத்தில்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வேதங்களை சிதைப்பதின் மூலமாக அநியாயம் செய்கின்ற நிலைமையில் காளை மாட்டை கடவுளாக்கி விட்டீர்கள். அல்லாவுடைய வேதங்களை எல்லாம் சிதைச்சிட்டீங்க, கெடுத்துட்டீங்க, வீணாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லாவுடைய வேதமெல்லாம் சிறு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது, நீங்கள் சிறுக்கு வச்சுட்டீங்க. 2 தானப்பா? விளங்குதா? காளை மாட்டை வணங்குவது கொண்டு அனிதம் செய்கின்ற நிலைமையிலே இங்கே அநியாயக்காரர்கள் ஆகிட்டீங்கன்னு சொல்லலாம். அவுபி இஹ்லாலி பி ஆயாத்தில்லாஹி அல்லாவுடைய வேதங்களை சிதைப்பதை கொண்டு நீங்களுமோ அநியாயம் செய்கின்ற நிலைமையிலே அநியாயக்காரர்கள் ஆகிட்டீங்க. அல்லது ஏத்திராதுன் இது ஆட்சேபனை செய்வதாக இருக்கும். விளங்குதப்பா? இது என்ன செய்யுது? ஏண்டா நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பினேன்னு சொல்கிறீங்க, ஏண்டா விளங்குது கேட்டேன் காளை மாட்டை வணங்குனீங்கன்னு. விளங்குதா? அவ ஏத்திராதும் மானா அன்தும் விளங்குதப்பா? இது ஆட்சேபனை செய்வதாக இருக்கும். விளங்குதா கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பினேங்கிறீங்களே, ஏண்டா காளை மாட்டை வணங்குனீங்க மானா அன்தும் கவுமுன் விளங்குதா? நீங்கள் ஒரு கூட்டம் ஆதத்துக்கும் உங்களுடைய பழக்க விளக்கமே உல்மும் அநீதம் செய்வதாக இருக்குமே. அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருக்கின்ற நிலைமையில் காளை மாட்டை கடவுளை என்ன செஞ்சிட்டீங்க, கெடுத்துட்டீங்கன்னு. இல்லை ரெண்டு தான் மசாக்குல் ஆயத்தி. இப்போ இந்த ஆயத்தெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சுப்பா, இந்த ஆயத்து உள்ள மேலே வந்துருச்சு. இல்லை தக்கராறுலாம் குரானில் கிடையாது. விளங்குதா? இதை ஏன் சொல்கிறான்னா, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பணும், தவ்ராத்தை நம்பணுங்கிறான்ல, அதை பாத்திலாக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கான். எடுத்துனப்பா மசாக்குல் ஆயத்தி, இந்த ஆயத்து கொண்டு வரப்பட்டிருப்பது. உலகத ஆத்தினா மூசா திசா ஐயாத்தி பையினாத், இதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. இல்லை மசாக்குல் ஆயத்தி, இந்த ஆயத்தை கொண்டு வரப்பட்டிருப்பது. இதில் மேலும் கொண்டு வரப்பட்டிருப்பது லீ இபுத்தாலி கௌலியும் அவங்களுடைய பேச்சை பாத்திலாக்குவதற்காட்டியாக. என்ன பேச்சு? நூ மீனு பிமா உன்சில் அலீனா, எங்கள் மீது அருளப்பட்டதை நாங்கள் நம்பினோம் என்ற அவருடைய பேச்சை பாத்திலாக்குவதற்காட்டியாக இருக்கும். ஒரு தம்பீகி உணர்த்துவதற்காக வேண்டியமா இருக்கும். அல்ல அன்ன தரீக்கவும் அப்படி தானே பாருங்க. அல்ல அன்ன தரீக்கத்தொகும் இவங்களுடைய வழிமுறை எப்படி இருக்குன்னா, ருசுலி விளங்குதா, ரசூலி அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை எப்படி இருக்கிறது என்றால், தரீக்கத்து அஸ்லாஃபியும் உடைய மூதாதிகளுடைய வழிமுறையை போன்று இருக்கிறது. தரீக்கத்தை அல்லது தரீக்கத்தி அஸ்லாஃபியும் உடைய மூதாதிகளுடைய வழிமுறையை போன்று இருக்கிறது. இல்லைடா? தரீக்கத்தி அஸ்லாஃபியும் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடன் உடைய மூதாதிகள் நடந்து கொண்ட வழிமுறையை போன்று இருக்கிறது. விளங்குதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பணும்னு சொல்லிக்கிட்டு காலு சமீனா வசைனா, விளங்குதா? சமீனா வசைனான்னு தான் சொன்னான். நாய், செத்த நாய் பேர மடைய லாலி லா லி தக்ரீரில் கிஸ்ஸதி, இந்த சம்பவத்தை பெரட்டி சொல்வதெல்லாம் நோக்கம் இல்லை, மறுக்கிறது. விளங்குதப்பா? அவங்களுக்கு நாங்கள் தௌராத்தியை நம்பி விட்டோம் என்று சொல்கிறாங்கல்ல,
அதை மறுப்பதற்காக வேண்டி இந்த ஆயத்தை கொண்டு வரப்படுது. இப்போ கதா இப்படித்தான் மாபாதா இதுக்கு பின்னால் உள்ளது அப்படித்தான். பாரு, இது அகதுனா மீசாக்குக்கும் வரப்போனா வந்து ஏற்கனவே வந்துருச்சே, இதுவும் ஏக்கு தான் வந்திருக்கேன் கேட்டேன். இதுவும் நாங்கள் தௌராத்தை நம்பினோம் என்று சொல்வதற்கு தௌராத்தை நம்ப மாட்டோம், அமல் செய்ய மாட்டோம்ல சொன்னான். மூசாலு இப்ராஹிம் வந்து என்ன இருக்குது, மலையை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஈமான் ஹுதூஹு பிடிங்க இல்லைன்னு போட்டுருவோம் மேலே என்ன பண்ணதுங்க அமல் செய்றீங்க, என்ன எங்கடா நீங்கள் ஈமான் கொண்டீங்க? ஏய், தூர் சீனா மலையை மேலே தூக்கிடா உங்களை பயம் காட்டுச்சு. இப்போ இதாகுதுனாங்கிறது இதே போல தான். இதாகுதுனா மீசாக்குக்கும் உடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது ரஃபானா போக்குக்கும் தூர் சீனா மலையும் உங்களுக்கு மேல் உயர்த்திய போது நடந்தது எண்ணி பாருங்கள். உயர்த்தி புதுமாத்தினாக்கும் உங்களுக்கு தந்ததை பற்றி பிடியுங்கள், கூவத்தின் வலுவாக பற்றி பிடியுங்கள், வசுமாவு கேளுங்கள், அதில் உள்ளது என்ன செய்யுங்க கேளுங்கள் என்று சொன்ன போது நடந்தது எண்ணி பாருங்கள். புல்நாள் அவர்களுக்கு நான் சொன்னோம், புதுமா மீர்தும்பிகி தௌராத்தில் எதை கொண்டு ஏவப்பட்டதோ அதை பற்றி பிடியுங்கள், ஜித்தின் வலுவாக பற்றி பிடியுங்கள் என்று நாம் சொன்னோம். வசுமாவு நீங்கள் கேளுங்கள், சிமா தாத்தின் வழிபடுவதனுடைய கேட்பாக என்ன செய்யுங்க கேளுங்கள் என்று சொன்னோம். வழிபடுவதனுடைய கேட்பாக கேளுங்கள், வசுமாவு கேளுங்கள், சிமா தாத்தின் கேட்பது வழிபடுவதனுடைய கேட்பாக கேளுங்கள். என்ன சொல்ல, சமீனா பசைனா கேட்டோம் மாறு செய்தோங்கிறான். சாபங்கள் என்ன சொன்னாங்க, சமீனா பத்தனா கேட்டோம் வழிபட்டோம்னு சொன்னாங்க. இந்த மாடு என்ன செய்யறான், மாறு செய்தோங்கிறான். வசுமோ சிமா தாத்தின் வழிபடுவதனுடைய கேட்பாக கேளுங்கள் என்று நாம் சொன்னோம். ஹாலு அவர்கள் சொன்னார்கள், சமீனா நாங்கள் கேட்டோம், கவுலக்க உங்களுடைய பேச்சை என்ன செஞ்சோம் சொல்லுபா, சமீனா கவுலக்க உடைய பேச்சை கேட்டோம், அசைனா அமரக்க உடைய உத்தரவுக்கு மாறு செய்து விட்டோம்னு சொன்னாலும். என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேங்க தான், அசைனா அமரக்க உடைய உத்தரவுக்கு நாங்கள் மாறு செய்து விட்டோம்னு தான் சொன்னாலும். உஷிரிபு ஃபி குலூபியுமில் இஜில் காளை மாட்டினுடைய பிரியத்தினுடைய கல்வியிலே புகட்டப்பட்டு விட்டது. காளை மாட்டை பற்றி அவனுக்கு பானமாக குடிச்சிட்டானா. உஷிரிபு இல்லை எப்படி சொல்கிறான் பற்றியடா, உஷிரிபு ஃபி குலூபியுமில் இஜில காளை மாட்டை அவனுடைய கல்விகளிலே புகட்டப்பட்டு விட்டது. ஏய் தாகலகும் உப்புகு காளை மாட்டினுடைய பிரியம் உடைய கல்புக்குள் புகுந்து விட்டது, ஊடுருவி விட்டது, ததாகுல் ஆயிடுச்சு, இரண்டரை கலந்துருச்சு. ரசக ஃபி குலூபிஹிம் அவருடைய உள்ளங்களிலே பதிந்து விட்டது, சூரத்துகு அந்த மாட்டினுடைய சூரத்தே பதிஞ்சிருச்சான், கல்பில் போய் பதிஞ்சிருச்சு, முகப்பத்து ஏற்பட்டு போச்சு. ஏலி ஃபரத்தி ஷகஃபியும் பிகி அந்த காளை மாட்டினுடைய பிரியம் அவர்களை விழுகுதப்பா எல்லை மீறி தூண்டிய காரணத்தினால், எல்லை மீறி உங்களை தூண்டிடுச்சு. என்னடா இதுதானடா கடவுள்னு நினச்சான், எல்லை மீறி தூண்டிடுச்சான், உனக்கு ஈர்த்து விட்டது. ஃபரத்தி ஷகஃபியும் பிகி இந்த காளை மாட்டை கொண்டு உண்டான விழுகுதப்பா, ஏய் காளை மாட்டை கொண்டு உண்டான பிரியம் எல்லை மீறி அவர்களை என்ன செஞ்சிருச்சு, தூண்டி விட்டது, அவங்களை ஈர்த்து விட்டது. ஈர்த்து விட்ட காரணத்தினால் காளை மாட்டினுடைய சூரத் அவருடைய கல்வியிலே பதிந்து விட்டது. எப்படி கமாயித்த தாகுல் சபகு சௌப சாயம் துணியிலே ஊடுருவதை போல இல்லை எவ்வளோ சத்தம் எப்பா, காளை மாட்டினுடைய பிரியம் எல்லை மீறி உள்ள நுழைந்தவங்களை ஈர்த்திருச்சு. கமாயித்த தாகலு சபகு சௌப சாயம் துணியிலே இரண்டரை கலப்பதை போல. இப்படிதானப்பா சாயத்தை அந்த காலத்தில் முக்குவாங்க கேட்டேன், அந்த நூலில் துணியில் முக்கிதான், அப்போ இரண்டரை கலந்ததுக்கா இதாகிடும், ஊடுருவிடும், வெள்ளையில் ஒயிட்டில் போய் கலர் கலந்துடும். கமாயத்து தாகலு சபகு சௌப சாயம் துணியிலே கலப்பதை போன்று கலந்துருச்சு. ஒரு ஷராபு பாரு பானம் அமாக்கல் பதன் உள்ளத்தினுடைய உடம்பினுடைய உள்பாகங்களே ஊடுருவதை போன்று ஊடுருச்சு. எதையாக குடிச்சுன்னா உள்ளே போய் ஊடுருது இல்லைப்பா, உள்பாகம் எல்லாத்துலேயும் கலந்துருது. ஷராபு பானம் அமாக்கல் பதன் உடலினுடைய உள்பகுதிகளிலே அது கலப்பதை போல கலந்துருச்சு. கீழே போட்டுக்குப்பா அஜிசாவுல் பாத்தினான் போட்டிருக்கா, உள்ளத்தினுடைய உடம்பினுடைய அஜிசாவுல் பாத்தினா அந்தரங்க உறுப்புகளின் பக்கம் பானங்கள் கலப்பதை போன்று கலந்துருச்சு. ஏய் ஃபீ குலூபிஹிம் இதுனா அதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஃபீ குலூபிஹிம் என்பது பயானுல் மக்கானில் இஷராபி புகட்டுவதனுடைய இடம் அங்கே இருக்கிறது.
போற்றப்படக்கூடிய ஒரு இடம் அங்கே என்ன செய்யுது இருக்குது என்பதை விளக்குவதாக இருக்கும். கௌலித்தால அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லை போல இன்னமா ஏக்குலுன ஃபீ புத்தூனியும் நாரா, எத்தீம்களுடைய பொருளை சாப்பிடுகிறவர்கள் இன்னமா ஏக்குலுன ஃபீ புத்தூனியும் நாரா, வயிற்றுக்குள்ளே நெருப்பை தான் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த நெருப்பு உள்ளே இருக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சொல்லுங்க, உஷிரி பூஃபி குலுவியும் இஜில, காளை மாட்டினுடைய மோகத்தை உடைய உள்ளங்களிலே போற்றப்பட்டுருச்சு. பி குஃப்ரியும் உடைய குஃப்ரின் காரணத்தினால், பி சபபி குஃப்ரியும் உடைய குஃப்ரின் காரணத்தினால். அதாலிக்கு இது அன்னகும் காணும். ஏன் காளை மாட்டினுடைய பிரியம் இருக்குதுப்பா உங்களுக்கு ஏன் இப்படி போச்சு? என் குஃப்ரின் காரணத்தில் ஏன் போச்சுன்னா அதாலிக்கல் அன்னகும் அவர்கள் காணும் முஜஸ்ஸிமத்தன், முஜஸ்ஸிமாக்களாக இருந்தார்கள். ஹுலூலியத்தன் ஹுலூலியாக்களாக இருந்தார்கள். முஜஸ்ஸிமானா அல்லாவுக்கு ஒரு உருவம் உண்டுன்னு இருந்தான். அதுவே தான் அந்த காளை மாட்டை பார்த்த உடனே அல்லாவாவே ஆகிடுச்சு அவனுக்கு. இது இல்லைனா இலாகன் கமாலகும் ஆதிகான்னு சொன்னாங்கல்லப்பா. இதை இப்போ தான் ஃபிரோனுடைய கூட்டத்தையெல்லாம் அழிச்சு விழுதர்கள அந்த கடலில் செங்கடலில் அழித்து அந்த சைடில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்கே ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இல்லை, அங்கே ஒரு கூட்டம் வணங்கிக்கிட்டு இருக்கான். விளங்குதான் இருக்குல்ல, சிலைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வணங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ சொன்னானு இஜ இல்லைனா இலாகன் கமாலகும் ஆலிகா, அவங்களுக்கு கடவுள் இருக்குதே நான் வணங்குறானுங்கள, எங்களுக்கு அப்படி கடவுள் ஏற்படுத்தி நாங்கள் வணங்கிட்டு இருப்போம்ல, அது என்ன செய்யலானுவா சொன்னானுவோ. விளங்குதப்பா. அதைத்தான் அவன் பயன்படுத்திட்டான். யார்? சாமி. உடனே அந்த காலமாட்டை செஞ்சுக்கிட்டு வழங்கலன்னு. அப்போ முஜஸ்ஸிமா ஒரு உருவத்தை உண்டாக்குள்ளா இருந்தானுவோ. கடவுளுக்கு என்ன உண்டு? உருவம் உண்டுன்னு. நம்ம உருவம் கிடையாதுங்கிறோம். அவன் முஜஸ்ஸிமா. விளங்குதப்பா. அதுக்கடுத்து அல்லாஹ் இறங்குவான். அல்லாஹ் இறங்கிட்டாங்கிறான்லப்பா. குலூலியாக்கள் அல்லாஹ் அவன் மீது இறங்கினா, இவன் மீது இடம் கடவுள் இறங்கியிருக்கான். சாமி இறங்கிருச்சிங்கல்ல. விளங்குதப்பா. இறங்கிருச்சு, கடவுள் இறங்கிருச்சிங்க. அது செய்தான் தான் இறங்கினால ஆடுறான். ஆனால் கடவுள் இறங்கிருச்சான், சாமி வந்துருச்சிங்க. அது சிலவன் சொல்கிறேன் சும்மாவும் ஆடுவானுவோங்கிறான். விளங்குதா? அப்போ சொல்லுப்பாயே தம்பி, ஏன் இப்படி சொன்னா? ஆதிக்கலி அன்னகும் காணும் ஜெஸ்ஸிமத்தன், ஜெஸ்ஸிமாக்களாக இருந்தார்கள். உலூலியத்தன் உலூலியாக்களாக இருந்தார்கள். வலம் எரவ், அவர்கள் பார்க்கவில்லை. ஜிஸ்மன் ஒரு தோற்றத்தை உருவத்தை பார்க்கல. ஆஜம் இந்த காளை மாட்டை விட ஒரு அழகான வருது. இந்த சுரு நாதிரிலாம் நான் சொல்கிறான், பார்க்குறவங்களுக்கு அப்படி கவர்ச்சியாக இருக்கும். இந்த சுரு மகிழ்ச்சியை தரும்னு. அப்போ வலம் எரவு ஜிஸ்மன் எந்த உருவத்தையும் பார்க்கல. ஆஜப மின்ஹு, இந்த காளை மாட்டை விட ஆச்சரியமானதாக பிரியமானதாக எந்த உருவத்தையும் அவர்கள் பார்க்கல. அதே பார்த்த மக்களவி குலுபியும் அவருடைய உள்ளங்களிலே இடம் பிடித்து விட்டது. மா சப்பலகும் சாமிரியும், சாமிரி அவர்களுக்கு அலங்கரித்து காமித்தது. அவருடைய கல்வியில் என்ன செஞ்சிருச்சு? இடம் பிடித்து விட்டது. எல்லாம் விளங்குதுரா? ஒரு அத்தானி அவாஹா கபுல அன் அரிஃபல் அவா ஃபஸாத ஃபகல்பி காலி என்ஃபத மக்கனா. நபாய்ஸில் போய் தருமாப்பா. அத்தானி ஹவாஹா, அவருடைய காதல் எனக்கு வந்தது. கபுல அன் அரிஃபல் ஹவா, காதல் என்றால் என்ன என்று தெரிவதற்கு முன்னால் அவருடைய காதல் வந்துச்சு. அத்தானி ஹவாஹா கபுல அன் அரிஃபல் ஹவா ஃபஸாத கல்வி, அந்த காதல் என் கல்புக்கு நேர்பட்டது. காலியன், காலியாக இருக்கிறது நேர்பட்டது. அபிபத்த மக்களை இடம் பிடிச்சிருச்சு. காதல்னா என்னன்னே தெரியறதுக்கு முன்னால் காதல் வந்துச்சு. என் கல்பு காலியாக இருந்ததுனால இடம் பிடிச்சிருச்சுங்கிறான். விளங்குதா? அதுவே இவனுக்கு இந்த மாட்டை பார்த்த உடனே அது வேணும், கடவுள் வேணும், ஒரு உருவம் வேணும்னு செஞ்சுக்கிட்டு இருந்தான். டக்குன்னு என்ன செஞ்சிருச்சு? உள்ளே போய் இடம் பிடிச்சிருச்சு. பத்த மக்கனை விளங்குதா? பத்த மக்கனை குழுபியும் அவருடைய உள்ளங்களிலே இடம் பிடித்து விட்டது. மா சப்பலகும் சாமிரி, சாமிரி அவர்களுக்கு அலங்கரித்து காமித்தது என்ன செஞ்சிருச்சு? இடம் பிடித்து விட்டது. குல் பீசமா ஏமுருக்கும் பி ஈமானுக்கும், உடைய ஈமான் எதை கொண்டு ஏவியதோ அது கெட்டு விட்டது என்று சொல்லுங்கள். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.